போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று அரசு கூறுகின்றது. இதை விளம்பரப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான தொகையை செலவு செய்கின்றது. ஆனால் ஒரு அரசு விழாவிலே திரு ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா ஐயா அவர்களும் டாஸ்மார்க்கின் அம்பாசிடர் போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த சமூக அக்கறையும் கிடையாது என்பது நாம் அத்துணை பேருக்கும் தெரியும். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நீ ஒரு சக்சஸ் பார்ட்டி பண்ணனா எப்படி வேணாலும் இரு, நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் என்று அதை பொதுவெளியிலே முன்வைத்து பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்விலே நாங்கள் எப்படியெல்லாம் களியாட்டங்களை ஈடுபட்டோம் என்று கூறுவதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியா? வேங்கை வயலில் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. அங்கு செல்வதற்கு முதல்வருக்கோ நேரமில்லாமல் இருக்கின்றது. பரந்தூரிலே பல நாட்கணக்காக மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது அங்கு செல்வதற்கு முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ நேரமில்லை. தங்களது உரிமைக்காக போராடுகின்ற தூய்மை பணியாளர்களிடம் சென்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பதற்கு முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ நேரமில்லை. ஆனால் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு நிறைய நேரம் இருக்கின்றது. ஒரு சினிமா துறை சார்ந்த பிரபலம் கட்சி தொடங்கிவிட்டார் என்பதற்காக இளையராஜா அவர்களுடைய ஃபேன் பேஸ், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் பேஸினுடைய வாக்கு வங்கிகள் இவர்களுக்கு தேவைப்படுகின்றதோ? இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக பாராட்டு விழா நிகழ்த்தப்பட்டது. ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு இசை மேதையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாராட்டுகளையும் அனைத்து விதமான மரியாதைகளை செலுத்தினாலும் கூட அத்தனையும் தாண்டிய பெருமைக்குரியவர் இசைஞானி அவர்கள். இன்னும் சொல்வதானால் நமது சமகாலத்தில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு ஒப்பற்ற தமிழன். உலக இசை மாமேதைகளான பீத்தோவான், பாக், மொசாட் போன்றவர்களோடு ஒப்பிடும் அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த மாமேதை. இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தமிழக அரசின் இந்த பாராட்டு விழாவிலே ஐயா இளையராஜா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பேசிக்கொண்டது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிட்டது. திரைக்கலைஞர்களின் தாக்கம் என்பது எப்பொழுதுமே தமிழ் சமூகத்தில் ஒரு தீராத தலைவலியாகவே இருந்து வருகின்றது. தவறான முன்னுதாரணங்களுக்கும் தவறான வழிகாட்டுதல்களுக்கும் பல நேரங்களில் அதுவே வித்திடுகின்றது. ஒரு அரசு விழாவிலே முதல்வருடைய முன்னிலையிலே இவர்கள் எப்படியெல்லாம் சிறுவயதில் களியாட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் சொல்வதற்கான மேடையாது. ஒரு சாதனையாளருக்கு விருது கொடுக்கும் பொழுது அந்த சாதனையை பெறுவதற்கு அவருடைய முயற்சி என்னவாக இருந்தது, எப்படிப்பட்ட இடையூறுகளை, இன்னல்களை எல்லாம் கடந்து அந்த இடத்தை அடைய முடிந்தது, அதற்கான தன்னுடைய உழைப்பு என்ன, போராட்டம் என்ன, கடந்து வந்த பாதை என்ன என்பதையெல்லாம் கூறும் பொழுது அதை பார்த்து மற்றவர்களுக்கும் அது ஒரு முன்னுதாரணமாக இருந்து அந்த வழியில் நாமும் உழைக்க வேண்டும், அது போன்று செயல்பட வேண்டும், இது போன்ற வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமே தவிர ஏதோ இவர்கள் 4 சுவர்களுக்குள் செய்த தவறுகளை எல்லாம் பொதுவெளியில் பேசுவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகின்றார்கள், எதை எங்கு பேச வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சென்றது வேதனை அளிக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து அத்தனை ஊடகங்களும் இவர்கள் பேசுவதை மறுபடியும் தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே ஒளிபரப்பி சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை மேலும் மேலும் சீரழிப்பதற்கு வித்திட்டுக் கொண்டே இருக்கின்றார்களே. போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று அரசு கூறுகின்றது. இதை விளம்பரப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான தொகையை செலவு செய்கின்றது. ஆனால் ஒரு அரசு விழாவிலே திரு ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா ஐயா அவர்களும் டாஸ்மார்க்கின் அம்பாசிடர் போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த சமூக அக்கறையும் கிடையாது என்பது நாம் அத்துணை பேருக்கும் தெரியும். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். சமீபத்திய அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் கத்தி, ரத்தம், வன்முறை, வக்கிரம் இப்படித்தான் இருக்கின்றது. எப்படியாவது தனது இடத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கின்றதே தவிர தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இந்த சமூகத்தை பாதிக்கும் என்ற சிந்தனையோ எண்ணமோ ஒரு துளி அளவு கூட அவரது மனதில் இல்லை. எதுவுமே தவறில்லை என்ற சிந்தனையோடு இந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. மது தவறில்லை, போதை தவறில்லை, புகை தவறில்லை, தவறே தவறில்லை, தவறு என்று ஒன்றே இல்லை இந்த சமூகத்தில் என்ற சிந்தனையோடு இந்த இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே நீ ஒரு சக்சஸ் பார்ட்டி பண்ணனா எப்படி வேணாலும் இரு, நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் என்று அதை பொதுவெளியிலே முன்வைத்து பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்விலே நாங்கள் எப்படியெல்லாம் களியாட்டங்களை ஈடுபட்டோம் என்று கூறுவதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியா? ஒருவர் சாதனையாளர் என்று சொன்னால் அந்த சாதனையால் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும். குறைந்தபட்சம் அவரது துறையாவது ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உண்மையான சாதனையாளராக, வெற்றியாளராக கருதப்படுவார். இன்னும் வேறு வகையாக நாம் இந்த நிகழ்வை பார்ப்பதென்றால் இப்போதைய காலகட்டத்தில் ஐயா இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று அரசிற்கு அப்படி என்ன தேவை ஏற்பட்டது என்பதே இங்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. வேங்கை வயலில் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. அங்கு செல்வதற்கு முதல்வருக்கோ நேரமில்லாமல் இருக்கின்றது. பரந்தூரிலே பல நாட்கணக்காக மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது அங்கு செல்வதற்கு முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ நேரமில்லை. தங்களது உரிமைக்காக போராடுகின்ற தூய்மை பணியாளர்களிடம் சென்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பதற்கு
முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ நேரமில்லை. ஆனால் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு நிறைய நேரம் இருக்கின்றது. ஒருவேளை ஒரு சினிமா துறை சார்ந்த பிரபலம் கட்சி தொடங்கிவிட்டார் என்பதற்காக இளையராஜா அவர்களுடைய ஃபேன் பேஸ், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் பேஸினுடைய வாக்கு வங்கிகள் இவர்களுக்கு தேவைப்படுகின்றதோ? சினிமாக்காரர்களின் ஓட்டுதான் ஒரு அரசியலை நிர்ணயிக்கும் என்று சொன்னால், குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியலை சினிமாக்காரர்களின் ஓட்டுதான், அவர்களின் ஆதரவாளர்களின் ஓட்டுதான் நிர்ணயிக்கும் என்று சொன்னால் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? நம் சிந்தனை என்னவாக மடைமாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? கேளிக்கைகளிலும் வேடிக்கைகளிலும் ஈடுபடுகின்ற ஒரு மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வராது. எழுச்சியான சிந்தனையும் புரட்சி சார்ந்த சிந்தனைகளும் அவன் மனதில் தோன்றாது. ஆக ஒரு மனிதனை மழுங்கச் செய்து அவனுடைய சிந்தனைகளை சிதறடித்து அவன் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சினிமாத்தனமான கேளிக்கையான வேடிக்கையான சிந்தனைகளை எல்லாம் அவன் மனதில் புகுத்த வேண்டும். அந்த கொடுமைதான் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மேலும் மேலும் சொரணையற்ற சமூகமாகவே ஆகிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கின்றது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் அரசியல் எவ்வாறு ஊடுருவி இருக்கின்றது, அது உங்களை, உங்களது தலைமுறையை, உங்களது எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கொஞ்சமாவது உங்களது அறிவை அதற்காக செலவிடுங்கள். எல்லாவற்றிற்கும் பல்லிழித்துக் கொண்டு கைதட்டி கொண்டு விசிலடித்துக் கொண்டே இருந்து விடாதீர்கள். இங்கு நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு அரசியல் அநீதிகளுக்கும் நீங்கள் தான் பகடைக்காய் ஆக்கப்படுகின்றீர்கள். தவறு செய்பவர்களும் தவறான தொழில் செய்யக்கூடியவர்களும் மாமூல் கொடுத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கின்றார்களோ அதுபோன்று ஒரு தொகை உங்களுக்காகவும் மாதம் மாதம் ஒதுக்கப்படுகின்றது. நான் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கின்ற காசை வாங்கிக் கொண்டு வாயை மூடிக்கொண்டு இரு என்று உங்களுக்கு மறைமுகமாக கட்டளையிடப்படுகின்றது. நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு மாதா மாதம் கையேந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம். கொஞ்சமாவது விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள். இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் அசைவும் உங்களை மையப்படுத்திதான் நடக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிதல் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், இந்த சிந்தனை உங்களுக்கு எழவில்லை என்று சொன்னால், உங்கள் நலனை நாடக்கூடிய ஒரு தலைவன் உருவாக மாட்டான். நீங்கள் சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் அடிமைகள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.